வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இனி வரும் காலகட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாகப்பட்டினம் தூத்துக்குடி ஹைவே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி நாகப்பட்டினத்துல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் 332 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 7000 கோடியா இருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி இப்ப கரண்டா இந்த பகுதிகளில் உள்ள ஹைவேஸையும் 4 லேன்ஸ் கொண்ட ஹைவேவா மாத்த இருக்காங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது பாரத் மாலா பேஸ் 1 ஸ்கீமுக்கு கீழ தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உட்பட்ட இடம் வந்து 90% கிரீன்ஃபீல்டாவும் 10% ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரோட் லேண்ட்ஸையும் கொண்டதா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி இந்த ஒரு ஹைவேஸ்ல 47 ஸ்மால் வெஹிகுலர் அண்டர் பாசஸ், 11 பிரிட்ஜஸ், அப்புறம் 669 பாக்ஸ் கல்வெட்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஏற்கனவே இருக்கிற மேஜர் பிரிட்ஜஸ் இன்னும் வைடன் பண்ண இருக்காங்க. சோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சூரத் சென்னை எக்ஸ்பிரஸ்வே. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி சென்னையில இருந்து சூரத் வரைக்கும் 1271 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6 லேன்ஸ் கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது மொத்தம் 6 ஸ்டேட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. குறிப்பா வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இந்த 6 ஸ்டேட்ஸ் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் அப்படின்றது கனெக்ட் பண்ணுது. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ரெண்டு இடத்துக்கு இடைப்பட்ட டிராவல் டைம் அப்படின்றது முன்னாடி விட ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வந்து முன்னாடி சூரத்ல இருந்து சென்னை வரைக்கும் 36 மணி நேரம் டிராவல் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ்வேல 18 மணி நேரத்துல நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது 45000 கோடியா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் உடைய ரிவைஸ்டு பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 50000 கோடியா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே. சோ இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட்டின் படி சித்தூர்ல இருந்து தச்சூர் வரைக்கும் 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6 லேன்ஸ் கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாரத் மாலா பரியோஜனா பேஸ் 1 ப்ரோக்ராம்க்கு கீழ வருது. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 3197.56 கோடியா இருக்கு. சோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றது நடந்து முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய டெட்லைன் வந்து 2025 டிசம்பர் மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வேல பயணம் செய்யற வெஹிக்கிள்ஸ் உடைய மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் அப்படின்றது 100 கிலோமீட்டர்ஸா வச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார். சோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது இப்ப கரண்டா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 3 ஸ்டேட்ஸ்க்கு இடையிலான இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் மற்றும் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வந்து தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேஷ் ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸ்க்கு இடையிலான இண்டஸ்ட்ரியல் growth கருத்துல கொண்டுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் கீழ நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது வர இருக்கு. குறிப்பா ஆந்திர பிரதேசத்துல 11098 ஏக்கர் நிலப்பரப்பளவுல கிருஷ்ணப்பட்டினம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றது அமையவிருக்கு. அதே மாதிரி கர்நாடகால 8484 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டா இந்தியால நடந்துகிட்டு இருக்கிற 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன். சோ இப்ப கரண்டா இந்தியால ஒரே ஒரு ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் அப்படின்றது தான் ஸ்ரீஹரிகோட்டால 2 லான்ச் ஸ்பாட்ஸோட அமைஞ்சிருக்கு. சோ அதை தொடர்ந்து தான் இப்ப இந்தியாவுடைய 2வது ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் அப்படின்றத தமிழ்நாட்டுல உள்ள தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல 2000 ஏக்கர் நிலப்பரப்பளவுல கட்ட போறாங்க. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கட்ட தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி ஏர்போர்ட் நியூ டெர்மினல். சோ இப்போ வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது ரூபாய் 312 கோடி ரூபாய் செலவுல நடந்துட்டு வருது. சோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. சோ அதன்படி தான் இந்த ஒரு ஏர்போர்ட்ல புதுசா 17536 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு புது டெர்மினல் பில்டிங் அப்படின்றது கட்டப்பட இருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய அந்த ஒரு புது டெர்மினல் பில்டிங்ல 4 என்ட்ரன்சஸ், அப்புறம் 21 பேசஞ்சர் செக் இன் கவுண்டர்ஸ், அப்புறம் 3 ஏர் பிரிட்ஜஸ், அப்புறம் அரைவல் ஹால்ல 2 கன்வேயர் பெல்ட்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஒரு கண்ட்ரோல் டவர் அப்படின்னு இந்த ஒரு தூத்துக்குடி ஏர்போர்ட் நியூ டெர்மினல் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு.
நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தூத்துக்குடியில உள்ள விஓசி போர்ட்ல ரூபாய் 7056 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றது அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட் அப்படின்றது ஒரு மேஜரான கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப்பா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு சில காரணங்களால டிலே ஆயிட்டே போச்சு. இந்த சமயத்துல தான் இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மீண்டும் முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்டின் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல்ஸ், அதோட சேர்த்து ஒரு ஷிப் ரிப்பேர் யார்டு, அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட், ரோட் டெவலப்மெண்ட், ஸ்டோரேஜ் செட்ஸ், RFID ஆக்சஸ் கண்ட்ரோல், அப்புறம் இந்த ஒரு போர்ட்டுடைய கண்டெய்னர் ஹேண்ட்லிங் உடைய கெபாசிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் பண்ணப்பட இருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பேஸ் 1 பணிகள் தொடங்கப்பட்டு 36 மாதங்கள்ல பேஸ் 1 முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது தொடங்கப்பட்டு 24 மாதங்கள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 149 வருஷம் பழமை வாய்ந்த இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை இப்ப கரண்டா 347.47 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ரெனோவேட் பண்ண போறாங்க. அதன்படி ஒரு புது டெர்மினல் பில்டிங், 3 மல்டி லெவல் பார்க்கிங், ஏர் கண்டிஷனடு அண்ட் நான் ஏர் கண்டிஷனடு வெயிட்டிங் ஹால்ஸ், அப்புறம் இந்த ஒரு ஜங்ஷன்ல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு சப்வே அப்படின்னு இந்த ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை MTIC ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதனால பெனிஃபிட் அடையும். அது மட்டும் இல்லாம சவுத் தமிழ்நாட்டில் உள்ள இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டு கன்னியாகுமரி வரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்டும் அதுல ஒண்ணு. அதன்படி 19,615 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு MTIC ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆகுறதோட சேர்த்து அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 6 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ்லாம் அமையவிருக்கு. குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் அப்படின்றதும் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள மேனுஃபேக்சரிங் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அப்படின்றதும் பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தூத்துக்குடி போர்ட் மற்றும் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேக் போனாவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabari Karthik.